ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க என்னுடைய ஸ்டைலில் கடலைக்கறி செய்யலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஓவர் நைட்டு ஒரு 1/4 கிலோ கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு காலையில் ஒரு குக்கருக்கு மாற்றி அதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு உப்பு போட்டு ஒரு 4 விசில் சிம்மில் வச்சு இறக்கி வச்சுக்கிட்டேன். கடலை ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிருச்சு. திரும்ப நம்ம அடுப்பை பொருத்தி ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு இனுக்கு கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலை போட்டு வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். நான் ஆல்ரெடி அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். சரிங்களா? அதனால் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டு, நான் 1/4 கிலோ கடலையே நான் இப்போ குக் பண்ணலை, அதுலேயும் பாதி கடலை தான் குக் பண்ண போகிறேன். அதனால் ஒரு சின்ன மீடியம் சைஸு வெங்காயம், ஒரு 2 சின்ன தக்காளி பழத்தை கட் பண்ணி, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய்த்தூள் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கடலையை பாதி கடலையை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டு மசாலான்னு சொல்லுவோம்ல, அதை நான் ஆட் பண்ணி மசாலா கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 அண்டிப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு கொண்டக்கடலையும் 2யும் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் தேங்காய் சேர்க்கல, நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம இந்த கடலை மசாலாவோட ஆட் பண்ணி நல்ல மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணியை சேர்த்துக்கலாம். இன்னும் குழம்புக்கு தேவையான தண்ணி கூட நீங்கள் வேணால் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம உப்பு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தேவைக்கு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லி புதினா பொடிசாக கட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா கிளறி இறக்குனிங்கன்னா ஒரு கமகமன்னு என்னுடைய ஸ்டைலில் கடலைக்கறி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இன்ஷால்லா என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.